இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கேளுங்கள் சபையோர்களே, இந்த கதை இப்படி இருக்க, நாரத முனிவராகப்பட்டவர் ஆகாய மார்க்கமாக போகும்போது, அதாவது பாதாள லோகத்துக்கு சென்று பாதாள அரக்கனிடத்துல ஒரு கலகத்தை செய்துவிட்டு ஆகாய மார்க்கமாக செல்லும் போது மீண்டும் இந்த பூலோகத்துல இந்திர பிரசவத்திற்கு சென்று பாண்டவரை காண வரும்போது, அதே சமயம் பாண்டவர்களில் ஒருவராகப்பட்ட நடுப்பிறந்த நாயகன் எங்கள் ஓமலூர் நாலுகால் பாலம் எஸ்.என். சிவாவாதியார் அர்ஜுனனாக வரம் வருகிறதம் காண்க. நீங்க வருகின்ற போது புகழுங்க மந்திரி மதலமுத்து ராஜா சூத்திர சூரிய குத்து நான் யார்? என் பெயர் என்ன? உங்க பேர் என்ன? என் பெயர் என்ன? என் விருத்தாந்தங்கள் என்ன? நான் யார் என்று உரையாற்றும் முன்பதாக
4 வேதம். என்னென்ன வேதம்? வீட்டில் சம மதனமனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம். திமுறடா 6 சாஸ்திரம். எவ்வளவு ஆச்சு? எதுக்கு 6 சாஸ்திரம் பண்ணீங்களா? கேட்டா சாஸ்திரம் புராண சாஸ்திரங்கள் 6. சரிங்க. 64 கல்வி ஞானம். ஆமாங்க. என்ன எல்லாம் ஏரி வேலைக்கு போனாங்க. 64 கிழவியை காணுமுங்க. என்னடா ஓய் ஏரி வேலைக்கு போனீங்க 64. கூட்டு வேணா ஒரு குழாய் வேணா. 64 கல்வி ஞானம். கல்வி ஞானம் 96 தத்துவம். மத்த நாளைக்கு வீட்டுல தூங்குவீங்க. நகர நன்னூல் கற்ற குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிங்கார மேடையிலே ஆண்களால் பிறந்த அப்பன்மார்கள் இப்பதான் நினைப்பு வந்தது. இந்த சிங்கார மேடையிலே ஆண்களாய் பிறந்த பெண்களாய் பிறந்த பெரும் தாய் குலங்கள் என் அருமை சகோதரன் சகோதரி நண்பர்கள் நாடக கலா ரசிகர்கள் அனைவரும் கடல் அலை போல் காட்சியளிக்கிறார். காரணம் கூத்து பாக்குறது. ஆண்டிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் இன்னும் சண்டி முண்டி சாமண்டி உத்தண்டி வேதாளி திருச்சூலி என்று சொல்லக்கூடிய ஆண்டிப்பட்டி கிராமத்திலே இந்த ஊர் மக்களை வாழ வைக்கக்கூடிய மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களும் பெரியோர்களும் தாய் குலங்களும் அவர் கையில் உள்ள சிறுதலை மணிகளை ஒன்று சேர்த்து பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து இன்று ஓரிரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம் கேக்குறீங்க? செம்பருத்தி நாடகங்க. டிவி தோரணம் ஓடி என்ன பண்ணிட்டு இல்ல காலு மேலே அடிக்கிறான் லண்டனை பொறுத்து. இப்ப எப்படி அடிப்பான்? காலு மேலே அடிக்கிறீங்களா? இப்ப எப்படி அடிப்பீங்க? இங்க ஒருத்த காலு மேல ஒரு லண்டன் புடிச்சு காலுக்கான அடிக்கிறான். நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். போனால் போகட்டும் போட சோதனை மேல சோதனை. இனிமே நீங்க வாயில வச்சு பாரு. ஓய் என்ன லண்டனு? ஏங்க உங்களை சொல்ல நீங்க அவனை சொல்லுங்க. யாரா சொன்னேன்? ஏங்க மகாராஜா ஒரு நாளாவது கேப்புண்ட அப்படின்னு கேட்டிருப்பா இல்லைங்க. உங்களை கேட்டிருப்பா நானு. அப்ப இப்ப கேட்டது கேட்கலைங்க. கூசி அப்படின்னு கேட்டிருப்பா. இன்னைக்கு அடி சாவடிச்சு போடுங்கடா. ஓய் சொல்லுடா. நாடகம் என்ன நாடகம்? வேஷம் போட்டு புடிச்சிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு தெரியாதா? ஆமா அடியெல்லாம் கொண்டு போய் எங்க ஊர்ல கடையில கோய கொலாயில விடுவேன்.
நேத்து கையில பிடிக்க வக்கல என்று இந்த ஊர் பொதுமக்களால் அனைவர்கள் ஒன்று கூடி வைக்கப்பட்ட நாடகம் என்ன? வெத்தலை பாக்கு நான் வாங்கினா நீங்க வாங்கலீங்க. புராணங்கள் எத்தனை புறாங்க? 18 புராணங்கள். 18 புராணங்கள். என்னென்ன புராணம்? 18 புராணம். என்னென்ன புராணம் தெரியல. அப்புறம் நக்கரஜா சொன்ன 18 புராணம். சிவர் புராணம், விஷ்ணு புராணம், விநாயக புராணம், கந்த புராணம், கந்த புராணம், வேட்டு புராணம், சான்றோர் புராணம், வன்னிய புராணம் என்று சொல்லக்கூடிய புராணங்கள் 18. இதிகாசம் 2. ராமாயண மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய இன்று வைக்குள்ள நாடகம் பாதாள அரக்கன் சண்டை போகவதி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நாம் நடத்த முன் வந்திருக்கிறோம். ஆமாங்க. இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, என் விருத்தாந்தங்கள் என்னங்க, நான் யார் என்று உரையாற்றும் முன்பதாக இதுவரைக்கும் தூங்கியிருந்தாலும் இதற்கு மேலே உங்கள் பிள்ளைகளைப் போல, உங்கள் சொந்த பந்தங்களைப் போல, உங்கள் உடன் பிறந்த சகோதரருக்கு போல எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இனிமேலாவது தூங்காம நல்லா கதை கேளுங்க, சிறப்பா நடத்தி கொடுக்கணும். ஆமாங்க. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தது ஓகே தான். இதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கீங்களா எந்திரிச்சு உட்காந்து கூத்து பாருங்க. உட்காந்து கூத்து பாத்தீங்களா படுத்து தூங்குங்க. கூத்து பாத்தீங்களா நல்லா பார்க்க சொல்றேங்க. அன்பா இன்று வைத்துள்ள பாதாள அரக்கன் சண்டை போகவதி கல்யாணம் என்னும் நாடகத்தில் கேட்டில் உள்ளது நாட்டில் விளம்பரம் கற்றது உலகளவு கற்றவருக்கு தெரியும் கல்வியின் அருமை. எங்க வாரா பெற்றவருக்கு தெரியும் பிள்ளைகளுடைய பெருமை. கற்பது கற்ற பின்னிருக்காருக்கு குடிக்க எவ்வளவு குடித்தாலும் தள்ளாடாமல் நெருக்க அதற்காக நீங்க ஒரு திருக்குறள் சொன்னீங்க, நான் ஒண்ணு சொன்னேங்க. நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் யாதொரு தவறு இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளைப் போல எங்களை மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நான் யாருன்னு சொல்றவா அர்ஜுன மகாராஜனுக்குன்னா ஜே போடுறீங்க, கோமாளிக்குன்னா என்ன தொல்லி போடுறீங்க. மகாராஜனுக்கு ஜே போட்டா
காலைல பேசிக்கலாம் மகாராஜனுக்கு ஜெயப்பட்டா மாத்து மாத்தி சம்பளம் காலைல கண்டா பேட்டா 14 பேர் கூட ஒரு காப்பாத்து ராஜா கொடுத்தது 17 பேரும் சாப்பிடணுமா சரிண்ணா சந்தோஷம் போயிட்டு காலைல சாப்பிட்டுக்கிறோம் சரிண்ணா சாப்பிடுறோம் என்னங்க கொள்ளக்காரர் மகாராஜனுக்கு ஜெயப்பட்டா மாத்து மாத்தி சம்பளம் காலைல கண்டா பேட்டா அப்புறம் பொண்டாட்டி உண்டு பொண்டாட்டி பொண்டாட்டிடா ஓ பொண்டாட்டி ஆமா சரி அதனால அவருக்கு சரி உனக்கு ஜெயப்பட்டா என்ன கொடுப்ப எனக்கு ஜே போட்டா என்ன கொடுப்பேன்னு கேக்குறீங்க செட்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க 16 பேர் வந்திருக்கீங்க வாங்கடா காலையில 16 பேருக்கு கொரோனா மருந்து வாங்கி சாமி என் பெயர் சொன்னனே உனக்கு புரிந்ததா என்ன? புரியல சாமி. ஏன் புரியவில்லை? முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தாள சத்தம், ஒண்ணும் புரியல சாமி. என் பெயரோ உங்க பெயரோ பங்குனி மாதம் 15ஆம் தேதி 15ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச லக்கினத்திலே இரவு 2:15 மணிக்கு சரி நான் பிறந்தபடியால் என் முதல் பெயரோ வேதவை ஆசிரியர் தலைமையில எனக்கு வைத்த முதல் பெயரோ பற்குணை. எனக்கு 11 பெயர். 11 பெயர். என்னென்ன பெயர்? மொத்தமா 11 பேர்ப்பா. அதான் என்னென்ன பேருப்பா? 11 பேருன்னா என்னென்ன பேர்னு வேணாமா? என் பெயரோ பற்குணா என்கின்ற பார்த்திபன் அர்ஜுனன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு பெட்ரோலுக்கு 80 ரூபா கொடுத்துட்டாங்க. நான் போயிட்டு வரேன். தம்பி தம்பி இங்க வா. உன்னதான் இங்க வா தம்பி. அட லண்டன் புளிச்சிய வந்து 2 பாட்டு பாடுனியா இல்லையா, 4 வசனம் பேசுனியா இல்லையா, ஒரு 60 ரூபா பின்னு காசு 60 80 ரூபா பின்னு காசு வந்த உடனே எனக்கு பெட்ரோலுக்கு ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு போறிய. கூத்து வேஷம் போட்டு வெளியே வந்துட்டு அர்ஜுன வேஷம் வேற யாரு போட்டு ஆடுவாங்க கூட்டுவாங்க. அப்ப என்ன சொல்ற? யா சாமி 11 பேர்னு சொன்னீங்க. சுருக்குன்னு கேளுடா. 11 பேர்னு சொன்னீங்களே, என்ன பேரு? என்னென்ன பேரு? கோயாலாக்க முடியா சொன்னா முதல் பெயரோ பற்குணன். முதல் பெயரோ பற்குணன். பார்த்தான். யார பார்த்த? நான் பிறந்த உடனே பிரகாசமா இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்தா கண்களை மூடி ரத்த உதிரத்தோடு பிறக்குமா? சரி. ஆனால் நான் பிறந்த உடனே பச்சிளம் குழந்தையோடு ரத்த உதிரத்தோடு இந்த உலகத்தை பிரகாசமாய் பார்த்தேனா. ஓ, பார்த்து கொண்டு பிறந்தீங்க. அதனால் கண்களுக்கு பார்த்தபடியா எனக்கு 2வது பெயர் பார்த்தான். சரிங்க. பிற்பசு தனஞ்சயன் சவ்யசாட்சி சுபேத வாகனன். என்ன சுபேத வாகனன்? அப்படி பாயிண்ட் இல்லாத நம்ம கேட்டது. சுபேத வாகனன். சரி. அர்ஜுனன் கிரீட்டினன். என்ன திருடுனா? கிரீட்டினன். பற்குணா என்கின்ற பார்த்திபன் அர்ஜுனன். சரிங்க. எனக்கு 11 பெயர். 11 பெயர். 12 அழகு. என்னென்ன அழகு? 12 அழகு இல்ல, என்னென்ன அழகு? என் பல்லிலே பரிசு வினை. சரி. என் பாதத்தில் செந்தாமரை, வலது காலில் வீரகொப்பு, இடது காலில் வீரதண்டை, என் முழங்காலில் முத்துமணி, என் தொப்பிலில் அமிர்த கலசம், என் முதுகில மச்சரேகை. அர்ஜுனனுக்கு மார்பல மச்சரேகை, முதுகில மச்சரேகை. இப்படி 11 பெயர், 12 அழகு. எப்படி அழகு படுத்த 32 லட்சம் வருது. ஆனால் அழகு மன்னன் என்னை பெற்ற என் தாய். யாருடா உங்க அம்மா? யாருடா நோயா? உங்க அம்மா யாருங்க, உங்க அப்பா யாருங்க? கொலையை மூடிட்டு சொல்லுங்க. நான் என் தாய் தந்தை யார் என்று உலகத்துக்கு முன்பதாக கேட்டுக் கொடுப்பது குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்பேற்பட்ட தெய்வ குணம் வாய்ந்த என் தாய்க்கு மேலான அன்பு தெய்வங்கள் எனக்காக அவரவர் சொத்திலிருந்து அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். யாரு பேருன்னா குறிஞ்சி நிலா தட்சிணாமூர்த்தி. யாரும் மறக்க மாட்டான்பா, எப்பயும் மறக்க மாட்டான். ஆங்கில முதல்ல என்ன உதயா.
எனக்காக அன்பளிப்பு கொடுத்தவர்களும் இந்த நாடகத்தை காண வந்த என் தாய் குலங்களும் என் சகோதர சகோதரிகளும் பன்னிய குல சிகாமணிகள். பன்னீர் என்றால் ஒன்று, கடையில விக்கிற பன்னீர்னாலும் ஒன்றுங்க. அளவிருது குலவிருது வேட்டனாய் வெள்ள குதிரை விஞ்சாமரதம் பட்டம் பூணூல் முன்குடுமை வீர சாட்டை பம்பை உடுக்குயோடு பிறந்த பன்னிய குல சிகாமணிகள் அனைத்து குடும்பங்களும் இன்னும் தூண்டா மனைவிலக்கு துளிர் இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். யாருங்க? அன்னமிட்டு அமுதளித்த இந்த ஊரிலே வீடு வீடாக சென்று வரி வசூல் செய்து எவ்வளவு 10 ரூபாய் 5 ரூபாய் 100 200 வசூல் செய்து நமக்கு நாடகத்தை வைத்தாரு. அம்மாச்சி என்னார் குடும்பங்களும் இந்த ஊர் பொதுமக்கள் குடும்பங்களும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழையடி வாழையா நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து இன்று போல் என்று ஒற்றுமையாக இருக்க எல்லாம் அல்ல தெய்வமாகிய மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். சாமி எதில் விட்டேன்? பணமரத்து சந்தில விட்டுருப்பீங்க. அது ஒண்ணு வேலை. அது ஒண்ணு வேலையா? ஏன் சாமி? கட்டில் கவுத்து சந்தில விடுறது பணமரத்து பந்தில விடுறதுலாம் ஒண்ணு வேலை. நீங்களும் பாத்ரூம்ல தானா? நான் எதில் விட்டேன்? கதை இல்லைங்களா? எதுல விட்டீங்க எனக்கு தெரியலீங்களா? ஏன் சாமி சொல்லுங்க சாமி. நீங்களே நான் எதில் கதையில எதில் விட்டேன்? கதையில எதுல விட்டீங்க? உங்க தாய் தந்தை யாருங்க? இந்த ஆளால் அழகு மன்னனை பெற்றெடுத்த என் தாய் தந்தை. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? என்ன பண்றது? ஜாமான்ட்ட ஒழுங்கா வாங்கி கொடுத்தா நான் யார் ரிப்பேர் பண்றது? இன்னும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. உண்மைதாங்க. சொல்லலாம் ஹரிச்சந்திர சொல்லுக்கு இணையாகாது. அப்பேற்பட்ட நம்மை போல் ஒரு நாடக கலைஞருடைய மகன் நாடக ஆசிரியர் யாருங்க? இன்னும் பெரிய புதூரை சேர்ந்த அன்பு தெய்வம் யாருங்க? கணேசப்பா. அவருடைய மகனாகிய என் அன்பு நண்பர் சதீஷ் அவர்கள் நம்ம கூத்து எங்கன்னாலும் அவர் தான் உடனே லவ் சேனலுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு தகவல் கொடுக்கறது. பக்கமா இருந்தா எங்க இருந்தாலும் வந்துருவாரு. அப்பேற்பட்ட என் ரத்தத்தின் ரத்தம், என் உடன்பிறவா சகோதரி, கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று நினைக்கக்கூடிய வசனம் தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்லி தரேன். தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. கருத்தது தண்ணி வெளுத்தது பால். கருத்ததெல்லாம் தண்ணி கிடையாது, கருத்ததெல்லாம் கோட்டல். குடிக்கிற நாயமே தான் உங்ககிட்ட வரும், வேற கதையெல்லாம் வரும். வெளுத்ததெல்லாம் தண்ணி பால் கிடையாது, வெளுத்ததெல்லாம் தெளிவு கல்லு.
அன்பா ஆ, அப்பேற்பட்ட இன்னும் சதீஷ் குடும்பங்கள் வாழையடி வாழையாய் அவர் குடும்பங்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வோம். குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து கொடுத்து நலமோடு வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆ, என் பெயரோ ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். சரி அப்படி அர்ஜுனனாக இருந்தாலும் இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் உங்கள் தாய் 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி தன் அங்கத்திலே கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமாகி, பிண்டமே ஜனனமாகி ஒரு தாயின் அங்கத்திலே சுமை ஆ, என்ன சுமை என்ன சுமைங்க? வாடாத பயிர் என்றால் வருத்தம் இல்லாத சுமை என்ன எனக்கு இவ்வளவு விடி கெட்ட வார்த்தை பேசினே இல்ல சொல்லு பார்க்கலாம். ஏங்க அதெல்லாம் தெரிஞ்ச நான் ஏங்க கோமாளியாசம் போட்டு விடி அடி வாங்கி சாவறேன்? நீங்களே சொல்லிருங்க. வாடாத பயிர் என்றால் அருகும் புல்லு, வாடாத பயிர் என்றால் அருகம்புல்லு. வருத்தம் இல்லாத சுமைன்னா ஒரு கல்ல தூக்கணும் எவ்வளவு நேரம் வச்சுட்டு 5 நிமிஷம் கூட வச்சிருக்க முடியாது. வலதுக்கார மேல போடுறது கல்லு தூக்கணும் ஆமாங்க, அது எவ்வளவு நேரம் வச்சுட்டு 5 நிமிஷம் கூட வச்சிருக்க முடியலைங்க. ஏய் வெயில சொம்பா சார் வெயில சொம்பா வருத்தம் இல்லாத சுமை என்றால் ஒரு தாயின் அங்கத்திலே கருவை உருவாகி உருவே பிண்டமாகி எவ்வளவு குடும்பத்துல கஷ்டம் இருக்கும், எவ்வளவு துன்பங்கள் இருக்கும். எந்திரா. விடிய ராவடி வருத்தம் இல்லாத சுமை என்றால் ஒரு தாயானவள் ஒரு குழந்தைய குடம் நிறைய தண்ணி தூக்கிட்டு போவாங்க. அப்ப அந்த வயத்துல இருக்கிற குழந்தை இறக்கி வைக்க முடியுமா? முடியாது முடியாது. எவ்வளவு கஷ்ட துன்பம் இருந்தாலும் இந்த இறக்கி வைக்காம வச்சிருக்கக்கூடிய இதுதான் வருத்தம் இல்லாத சுமை. வருத்தம் இல்லாத சுமை. உனக்கு எல்லாம் எங்கடா தாய்க்கு கஞ்சி ஊத்தினா அது தெரியும். எங்கேயும் நான் வேற 8 மாசத்துலயே பிறந்துட்டேனாமா. அப்படி வருத்தம் இல்லாத சுமையாக என்னை நினைத்து பெற்ற என்